அம்மன் அலங்காரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு கும்பாபிஷேகத்தோட 2வது நாள் எங்க கோயில்ல சுமங்கலி பூஜை வச்சிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காணியால சுவாமி கோயில் எங்க இருக்கு அப்படின்னு. நம்ம ஆவல்குளத்துல தான் இருக்கு. சுமங்கலி பூஜைக்கு எங்க அம்மாலாம் சீக்கிரமே போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சு நான் லேட்டா தான் போனேன். வீட்டுல இருந்து வரும்போதே குடும்பத்துல உள்ளவங்க பேரு ராசி எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க அர்ச்சனை பண்றதுக்கு. நாங்க போய் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறும் மஞ்சளும் கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த மஞ்சள் கயிறை மஞ்சள் கூட வச்சு கெட்ட சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மா உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். நம்ம அர்ச்சனை பண்றதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு போவல்ல, பத்தி சூடகம் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனாங்க. இந்த சுமங்கலி பூஜையை எங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்த அர்ச்சகர் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் சுமங்கலி பூஜை அட்டன் பண்றேன். நான் சும்மா உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அதை பண்ணிட்டு இருக்கும் போது கோபுரத்துல வைப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடுத்த நாள் கும்பாபிஷேகம் அதுக்கு. அப்புறம் அம்மனுக்கு தீபாராதனை காட்டிட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தில தாலில தான் வைக்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் நாங்க எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துச்சு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.